நான் தான் முசாசி போ பென்டி. நீங்க வச்சிருக்கிற ஸ்வாட நான் எடுத்துக்கிறேன். உன்னை என்ன பண்றது பாரு. மினாமோட்டோவும் யோஷிட்சுவும் அவங்க வாழ்வித்தைய டெங்கு கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப பலசாலிகளா இருந்தாங்க. இப்போ டெகிசுகி உனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இந்த ஷிசுகா நம்ம வந்ததுல இருந்து 2 வாட்டி மட்டும் தான் நம்ம கிட்ட பேசிருக்கா. ஆனா அந்த டெகிசுகி கிட்ட நிறுத்தாம பேசிட்டாலே. இன்னொரு விஷயம் தெரியுமா? யோடோரி டவுன்ஹில் ரஷ் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான கிளிஃப். அங்கதான் அவர் எதிர்க்க வந்த எதிரிகளை அவர் ஹார்ஸ வச்சு அட்டாக் பண்ணாரு. ஆனா அவரோட எதிரி அவர் அப்படி கீழே வந்து சண்டை போடுவார்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவரோட அந்த சர்ப்ரைஸ் அட்டாக் அவரை ஜெயிக்க வச்சது. கியோடோரி பவுண்ட் ஹில்லோ இல்ல புல்புல் டவுன் ஹில்லோ அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலப்பா. எனக்கும் இந்த புக் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல முடியாது. இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வரணும் ப்ராமிஸ் பண்ணிருந்தல்ல? ஆமா. அவன் சொல்ற வரலாறை விட என்கிட்ட இருக்க காமிக் புக் செம காமெடியா இருக்கும். ஒண்ணா படிக்கலாமா? என்னாச்சு? ஒழுங்கா நின்னுடு. இந்த மாதிரி குதிரை தான் காரணம். குதிரை சவாரி சுத்தத்துக்கு இத வெளியில எடுத்தேன். ஆனா இத கண்ட்ரோல் பண்ண முடியல. கியூட்டா இருக்கு இது. அடடா என்ன மரகுதிரையா இருந்துட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நிறுத்து. அச்சோ அத எடுத்து மட்டும் தொட்டுறாத. என்னோட தலை அது போயிட்டு போட்டோம். அப்படியே விட்டுருங்க. இல்ல நம்ம அதை அப்படி விட்டுற கூடாது. இப்ப எங்க இருக்கோம் எனக்கு தெரியலையே. இது பாக்கும்போது 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் போல இருக்கு. அச்சோ நம்ம நிறைய டைம் தாண்டி வந்துட்டோமே. சரி விடுங்க நம்ம அப்படியே இங்க இருந்து போயிடலாம். அது திரும்ப வருது பாருங்க. அது யாரோ ஓட்டிட்டு வராங்க. நில்லு நில்லு. அப்படியே நில்லு. திரும்பவும் மண்ட போச்சு. உங்ககிட்ட ஸ்வாட் இருக்கு. அப்ப சாமுராயா நிஜமானவரா? எனக்கு தெரிஞ்ச இவரு கண்டிப்பா சாமுராயா தான் இருப்பாரு. ஏய் நோபிதா உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க. இந்த ரகுன் டாகி என்ன பேசிட்டு இருக்கு? நான் உன்ன நாய் கிடையாது. ஆமாமா எனக்கு தலையே சுத்திருச்சு. சரி நான் வெளியே போயிட்டு இருக்கேன். அப்புறம் பார்க்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு இருந்தது அந்த பக்கம் தானே? அட ஆமாப்பா. என்ன இது? அச்சோ நான் வழி தவறிட்டேனே. நோபிதா இவர் ஒண்ணு மாதிரி இருக்காரு. ஆமாப்பா அவர் ஆளுங்களோட உங்களை சேர்த்து விட்டுறலாமா? அந்த மரகுதிரை ஷிசுகா சொல்றது மட்டும் கேக்குது. மரகுதிரை தேங்க் யூ சோ மச். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். உங்களுக்கு கண்டிப்பா பரிசு கொடுப்பேன். சரி இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்புறம் தரேன். என்னது? அடச்சே நம்ம ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கோம். சரியான வழி இதுதானா? இந்த வழியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். உங்க மூளை வேலை செய்யலையா? அழகா இருக்கே. ஹேய் நம்ம மரகுதிரை ரொம்ப டயர்டான மாதிரி தெரியுது. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? ஓகே. இங்க பாருப்பா அது ஷிசுகா கூட திரும்ப விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. ஆஹா 2 பேரும் என்ஜாய் பண்றாங்களா? சரி நீங்க எங்க இருங்க சாப்பாடு ரெடி பண்றேன். அந்த பொண்ணோட பேரு என்ன சொன்னீங்க? அவ பேரு ஷிசுகா. மினாமோட்டோ ஷிசுகா. மினாமோட்டோவா? அவ பேரு என் பேரு மாதிரியே இருக்கே. ஷிசுகா பிரின்சஸ். உங்க பேரு நீங்க சொல்லவே இல்லையா அங்கிள்? அங்கிளா? யாரு நானா? உண்மையை சொல்லணும்னா என்னோட பேரு மினாமோட்டோ நொகுரோ யோஷிட்சுனே. என் பேரு நோபிட்டா. எப்படி இருக்கு? ஏய் நான் தான்ப்பா யோஷிட்சுனே. மினாமோட்டோ யோஷிட்சுனே நான் தான். என்ன தெரியாதா? அவர் யாருப்பா? எதுக்கு இந்த கேள்வி கேட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. உங்க பேரு ஷாட்டனா யோஷி அங்கிள் கூப்பிடவா? தம்பி என்ன அங்கிள் எல்லாம் கூப்பிடாத. சரிப்பா யோஷி. சரி உன் இஷ்டம். அப்படியே கூப்பிட்டுக்கோ. ஹாய் இத நீங்க வரீங்களா? சரி
பியூரிஃபிகேஷன் எசன்ஸை யூஸ் பண்ணு. சாப்பிடலாமா? அற்புதம் அற்புதம். டேஸ்டா இருக்கே. இது கிரிட்டைன் ராமன் நூடுல்ஸ். உங்களுக்கு என்ன வேணாலும் சாப்பிடுங்க யோஷி. கிரேட்டேனா ராமனா என்னது யோஷியா? அவர் பேர் ரொம்ப பெருசா இருக்கு, அதான் ஷார்ட்டா வச்சிட்டேன். நிஜமாவே வா. இந்தாங்க இது சாப்பிடுங்க. அது பீட்சா தானே? இதென்ன விசித்திரமா வருது வெளியில. அதுக்கு பேர் தான் சீஸ். அதையும் நீங்க சாப்பிடலாம். சீஸா? சுடு சுடு அட, பாத்து யோஷி. சுடு சுடு. அவங்க யாரு? யோஷியோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ? இல்ல, இவங்க என் நண்பர்கள் இல்ல. இவங்க தான் ஹீகே. எது கேக்கா? அவங்க தான் ஹேகி ஃபேமிலி. இந்த டைம்ல ஜென்ஜி ஃபேமிலிக்கும் ஹேகி ஃபேமிலிக்கும் சண்டை போயிட்டு இருந்தது. என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துல சாப்பிட உட்கார்ந்திருப்ப? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் சாப்பிட கூடாதா? நாங்க இங்க பிக்னிக் போற தானே வந்திருக்கோம். அடே 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்ற வார்த்தையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். எதுவும் பேசாதீங்க. பயப்படாதீங்க. வாழ எடுத்துக்கியா? அப்ப நீ ஜெஞ்சி குடும்பத்தை சேர்ந்து வந்தா நான் உன்னை புடிச்சு கொடுத்துட்டு பரிசு உன்னை வாங்கிக்கிறேன். அதுக்கு முதல்ல என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுங்க. யோஷி சூப்பரா சண்டை போடுறாருங்க. இது முதல்ல எங்க மூச்சு. விட மாட்டேன். நல்ல வேலை நான் வந்துட்டேன். நாங்க திரும்பி வருவோம். ஓடி வந்துருங்க. Thank you so much பென்கே. எப்படி நீங்க இங்க வந்தீங்க? அவர்தான் பெங்கியா? அப்பனா நம்ம யோஷி வந்து மீனாமோட யோஷி இங்கே வந்தீங்க. எனக்கு தெரியுமா? ஆமா, நானே தான். கண்டிப்பா நான் ஃபேமஸ் ஆனவன் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனுக்கு தான் தெரியல. நீ மிஸ்டர் யோஷி ஷிண்டேவா அப்படிலாம் கூப்பிட கூடாது. ஆனா யோஷின்னு கூப்பிட அவரே ஒத்துக்கிட்டாரே. நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. ம். ஆஹா, இவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்காரே. இந்த இடத்துல இவங்களோட என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி? நீ நம்ம எதிரி ஏரியா பக்கம் வந்திருக்கல? வந்துட்டேன். சரி நண்பர்களே, உங்களுக்கு நன்றி. நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன். சரி, அந்த விசித்திரமான குதிரைகளை ஓட்டாத, நீ என் கூடயே வா. ஏய் ஷினே, அவர் இந்த மாதிரி உதைக்கலாம் கூடாது. அப்ப நிஜமாவே இது ஹக்கிலஸோட ஹீல் தானே நினைக்கிறேன். எதுக்கு நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? ஓ, எந்திரிச்சிட்டீங்களா? நான் விசித்திரமான ஒரு குதிரையை கனவுல பார்த்தேன். ஆ. பாத்தியா? அந்த வண்டியோட வழித்தடம் கிராமத்துக்கு தான் போகுது பாரு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்க வேற வீடு மாத்துறாங்களா? என்னமா புரியல? அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போக போறாங்க. என்ன பாத்துக்கிட்டதுக்கு நன்றி. சரி கிராம தலைவரே, நாங்க இப்பவே இந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறோம். எந்த பக்கம் வெளியில போகணும்? மேற்கு பக்கம் 2 மைல் நீங்க பயணிச்சு போனீங்கன்னா வெளியில போயிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. தாத்தா, தியோடரி பக்கம் போலாமா? உனக்கு என்னாச்சு? ஓ, அதுவா? அந்த பக்கம் ஹியோடோரின்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. வேணும்னா அந்த பள்ளத்தாக்கு வழியா ஒரு மாநாட வேணும்னா சுலபமா போக முடியும். ஆனா ஒரு குதிரையால போக முடியாது. அப்படியா? அப்படி இந்த இடத்துல போக முடியாத அளவுக்கு என்ன இருக்கு? ஹேக்கியோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அவங்க ஏரியா முன்னாடி ஒரு தடுப்பு சுவர் இருக்கு. அந்த செவத்துக்கு முன்னாடி ஒரு கடல் கூட இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மலைச்சரிவும் இருக்கு. ஆனா அவங்களை தாக்கும் போது நம்ம மேற்கு கிழக்கு 2 பக்கமும் தாக்கணும். ஆனா அப்படி பண்ணும்போது எங்க ராஜா பண்ண தப்புனால 70 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம வீணடிக்கிறதுக்கு நேரமே இல்ல. அதனால நம்ம படைய திரட்ட வேண்டியதுதான். நல்லா சண்டை போடுங்க யோஷி. சரி, நாமளும் இந்த இடத்துல இருந்து கிளம்பலாமா? இங்க இருக்கிற பூமியில வறண்டு போயிருக்கே. ஆமா, எங்க கிராமத்து தண்ணி எல்லாம் வத்தி போயிருக்கு. அதனாலதான் நாங்க கஷ்டப்படுறோம். தண்ணி இல்லையா? இந்த விஷயத்துல மட்டும் எங்களால உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஊர்ல எப்பயாவது மழை பெஞ்சா மட்டும் போதும். எப்ப வேணாலும் ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னா நம்ம மணிக்காக பிரேக் பண்ணுவோம். ஆமா, நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க? சரி, இப்போ ஸ்டார்ட் மியூசிக். ஓகே, நம்மள டான்ஸ் ஆடலாமா? திடீர்னு என்ன வந்து டான்ஸ் ஆட சொன்னா என்னப்பா பண்றது? எனக்கு வெக்கமா இருக்கே. இந்த மாதிரி ப்ளே பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை வெளியூர் ஆட்டக்காரங்களா இருப்பாங்களோ? அடடா, நம்ம இதுக்கு இப்படி டான்ஸ் ஆடணும்? எனக்கும் டான்ஸ் ஆடவே பிடிக்கல. இப்பதான் நமக்கு சரியான நேரம். வெதர் பாக்ஸ் இந்த கார்டை மெஷின்குள்ள போட்டுருவோம். அவ்வளவுதான்.
ஓகே. மழை பெய்யுது. நிஜமாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஷிசுகா எப்படி அழகா இருக்கா? நம்ம ஊருக்கு மழை வந்துருச்சு. அட டோரிமான் போதும் உங்களை பழையபடியே மாதிரி. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கியே. அப்பனா நம்ம இப்ப கிளம்பலாமா? அட, இங்க இருந்து ஷிசுகாவை இப்ப காணுமே. என்னது? இது நம்ம ஷிசுகாவோட தான். என்ன விட்டுருங்க. நீ அந்த செஞ்சி குடும்பத்துல ஒருத்தி தானே, எங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இல்ல, நான் இல்ல. அப்போ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? என்னோட பேரு மீனா மோட்டோ ஷிசுகா. மீனா மோட்டோவா? அப்ப நீ நிஜமா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவடா? இப்ப நீ அதை உன்னோட வாயாலே சொல்லிட்டியே. அட ஆமால, சொல்லிட்டால. இப்ப வாய முடிக்கிட்டு நட. சுசுகா பிரின்சஸ ஈகே குடும்பம் தான் கடத்தி இருக்கணும். அதனால நம்மளுடைய படையெல்லாம் திரட்டிக்கிட்டு ஈகேவோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம போய் ஆகணும். நானும் அதே தான் நினைக்கிறேன். நம்ம ஷிசுகாக்கு ஒண்ணா இருக்க கூடாது. அவங்க சண்டை போடும்போது எப்படியாவது அவளை காப்பாத்திரலாம். மரகுதிரை ஷிசுகாவை காப்பாத்தி ஆகணும். வேகமா போ, இன்னும் வேகமா போ. நமக்கு பெரிய பரிசு கிடைக்க போகுது. கண்டிப்பா நிறைய கிடைக்கும். எப்படியாவது நம்ம இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும். யூனிஃபார்ம். எங்க எங்க அது எங்க இருக்கு? எங்க எங்கம்மா எஸ்கே பாக்குற? அது சரி, யூஎஃப்ஓன்னு சொன்னியா, அது என்ன? ஆமா, அப்படின்னா என்ன? நான் வானத்தை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். நம்ம யோசி களத்துல இறங்கினா கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். அவர் தானே மீனா மட்டும் யோசிக்க சொன்னேன். நோபிட்டா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. நிஜமாவே ரொம்ப பெரிய ஆள் தெரியுமா? நம்ம கிட்ட வந்துட்டோம். இதே வழியில போனோம்னா நம்ம நிச்சயம் எதிரியோட இடத்துக்கு போயிடலாம். ராஜா, என்ன? அது மேல போகிற வழி. நாம கீழே போகணும். ஆமால. அட, விசித்திரமா இருக்கு. நாம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம்? ராஜா, இதுதான் ஹியோடோரியோட மலைச்சரிவு. இது பறவைகளால மட்டும்தான் கடந்து போக முடியும். இதுதான் யோடோரி மலைச்சரிவா? அப்ப அவர் இப்பதான் கீழே போக போறாரா? மீனா மட்டும் யோசிக்க சொன்னதுக்கு வெற்றி தான். அச்சச்சோ, திரும்ப உற்சாகத்துல வந்து இங்க தப்பு பண்ணிட்டேனே. அட, இது பாத்தீங்களா? அதோ அவங்களோட இடம் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஆமா, அதேதான். என்னால நம்பவே முடியல. ஆனா வாய்ப்பே இல்ல. அதுவும் சரிதான். அப்ப நீங்க இங்க இருந்து கீழே போக மாட்டீங்களா? அட, இதுல எப்படி நம்ம கீழே போக முடியும்? வாங்க, வேற வழியில போகலாம். என்ன நினைக்கிறீங்க? கதை படிக்கும் போது வித்தியாசமா இருந்ததே. அப்ப நம்ம ஷிசுகா நோபிட்டா, டோரேமான், வந்து என்னை காப்பாத்துங்க. வேற வழியே இல்ல. நாமளே தான் அங்க போய் ஆகணும். பேம்பு காப்டர் எடு. என் பேம்பு காப்டர் பறந்து போயிடுச்சு. அட யோசி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவசரப்படாத, உன் உயிருக்கே ஆபத்து இது. அந்த கேஜெட் யூஸ் பண்ணா நம்ம இங்க இருந்து பறந்தே போயிடலாம். நீ அதை எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுப்பா. அட, நாங்க தான் சொல்றோம்ல, அதை வச்சு பறந்து போலான்னு. ஏன் எங்களை தடுக்கிறீங்க? ஹேய், கோவப்படாதப்பா, கொஞ்சம் காம் டவுனா இரு. கூல். நோபிட்டா, கிட்ட மட்டும் வராதா? என்ன காப்பாத்துவா டோரேமான். அப்படி என்னால பார்க்கவே முடியலையே. ஆனா அவன் சரிவுல ரொம்ப அற்புதமா போறான். கேளுங்க, ஒத்தக்கால் வர குதிரையாலே போக முடியுதுன்னா ஏன் நம்மளால போக முடியாதா என்ன? நாம நோபிட்டாவை கூட இழந்துட கூடாது. வாங்க. என்னையே கூட்டிட்டு போறீங்க. என்ன இது? இந்த குதிரை வித்தியாசமா இருக்கு. எதிரிங்க. தாக்குங்க. எப்போ வின்றியப்பா நீ? ஏய் ஷிசுகா, நோபிட்டா, ஹாய் குதிரை.
என்ன அந்த விசித்திரமான மர குதிரையை வச்சு எங்களை பயமுறுத்தலாம்னு பாக்குறியா? உன்னை நாங்க என்ன பண்றோம்னு பாருல. இது புல்புல். கியூட்டா இருக்குல்ல? நான் உங்களை விட மாட்டேன். அம்மா ரொம்ப வலிக்குது, யாராவது காப்பாத்துங்க. ஹே ஷிசுகா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஆபத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஷிசுகா பிரின்சஸ். பொறுமையா போ. பிரின்சஸ் ஷிசுகா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நோபிட்டா உனக்கு ஒண்ணும் ஆகல? நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். என்ன மன்னிச்சுங்க. நீங்க என்ன காப்பாத்த வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருந்த ஆபத்து. சீக்கிரம் போயிடுங்க. ஆனா இன்னும் எங்க சண்டை இங்க முடியவே இல்ல. அதுவும் சரிதான். யோஷி, வெங்கி சார், உடம்பு நல்லா பாத்துக்கங்க. Thank you so much. ஷிசுகா பிரின்சஸ், உங்க டான்ஸ் அற்புதமா இருந்தது. நோபிட்டா உன் டான்ஸ் கூட நல்லதா இருந்தது. அதோட அந்த சூடான ஹீசா அதுவும் சூப்பரா இருந்தது. அது ஈட்ஸா இல்ல பீட்சா. அப்படியா? மன்னிச்சிடுங்க. போயிட்டு வரோம். ஆனா இந்த பக்கம் வாப்பா. அது வந்துட்டு இருக்கேன். Goodbye. டாடா. டாடா. டயர்டா இருந்தாலும் அது சூப்பரா இருந்ததே. அட டெக்கிசுகி, ஹாய், நான் ஒரு புக்க பத்தி பேசிட்டு இருந்தல, அதை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். இது யோசிச்சு சொன்னேதானே? இது யோஷி தானே? இது பாருங்களேன். எது எதுவா? அட, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அடடா, அவர்கிட்ட ரிவர்ட் வாங்காமலே வந்துட்டேனே.